வணக்கம். இது முதல் சினிமா மேடை. ஏற்கனவே யூடியூப் மேடையில நிறைய பேசியிருக்கேன். இதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும், அடுத்து இரா சரவணன் சார் நன்றி சொல்லணும். ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லன்னு எதுவுமே தெரியாம முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட எனக்கு கொடுத்த என்ன நம்பிக்கை வச்சாரு. எனக்கு நடிக்க தெரியுமான்னு கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல. நம்பிக்கை வச்சு உண்மையில வாய்ப்பு கொடுத்தவர் ரொம்ப நன்றி சார். உண்மையில நன்றி சொல்றதுக்கு. அடுத்தபடியா சசிகுமார் சார், நான் அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து நடிக்க போறோமான்னு தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் யாரு ஹீரோன்னு எனக்கு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், தஞ்சாவூருக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும் சசி சாரோட தான் நடிக்க போறோம்னு. அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. என்னை உட்கார சொல்லிதான் பேசுவாங்க பக்கத்துல இருக்கும்போது. அவ்வளவு ஒரு அன்பை கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அவரோட நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியா பாலாஜி சக்திவேல் சார், அதுவும் சாரையும் எனக்கு தெரியாது. காதல் படம் இயக்குனர்னு எனக்கு தெரியாது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பாலாஜி சக்திவேல் சாருங்கிறது தெரியும். ஆக்சுவலா நான் பார்த்தது இல்லை முன்னாடி. நான் அவரும் பாத்தீங்கன்னா நான் படத்துல போயிட்டு இருக்கும்போது டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிதான் இருப்போம். ஆனா அங்க வந்தோடனே ஜாலியா ஜோலியா ஆயிரும். அப்படி எல்லாரோடையும் ஜாலியா பேசி எல்லாரையும் இன்டராக்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ள வருவாரு. உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். சக்திவேல் சார் உங்களோட நடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தபடியா நான் நடிச்சு முடிச்ச இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பார்த்தோன்னே ரைடன் டாக்டர் ரவிக்குமார் சார் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது. உடனே எனக்கு இன்னொருத்தவங்க மூலமா கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சரவணன் சார் தகவல் சொன்னேன் எனக்கு. அப்புறம் ஆபீஸ்க்கு வர சொல்லி என்ன வாழ்த்து சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இதுல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய சரண் அண்ணன் கேமராமேன், அவரும் அன்பா அவ்வளவு அழகா பேசுவாரு. அப்புறம் குரு அண்ணன், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் இருக்கு, நல்ல வாழ்வியல் இருக்கு. இந்த படத்தை நீங்களாம் அன்பா ஒண்ணு ஆதரிக்கணும். எங்க அப்பா சின்ன பிள்ளைல சொல்லுவாரு, ஒரு கத்தியும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவாரு. நான் ஒரு 8th படிக்கும் போது எனக்கு தெரியலப்பா கத்தி தானப்பா அப்படின்னு சொல்லுவேன். இல்ல பேனா தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படிப்பான்னு சொல்லுவேன். எங்க அப்பா கம்யூனிஸ்ட். அப்போ சொன்னாரு பேனா தான் பெரிய ஆயுதம், இது நினைச்ச என்ன வேணா மாத்திடலான்னு. அப்படி மாத்தக்கூடிய சக்தி கொண்ட நீங்க தான் இந்த படத்தை ஒரு நல்ல எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நல்ல படத்தை எடுத்திருக்கோம். நீங்க நினைச்சா மட்டும் தான் சேர்க்க முடியும். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். அதை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சுக்கிறேன். நன்றி.